அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிலிப்பியருக்கு நிருபத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 3வது மற்றும் 4வது வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் நிருபம் முதல் அதிகாரம் 3-4 வசனங்கள். 3வது வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியாலே. அதற்கு உடன்பட்டவர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அதன்படி நடக்கிறீங்க, அதன்படி வாழுறீங்க, அதான் அதுக்கு அர்த்தம். உடன்பட்டவர்கள் அப்படின்னாலே நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம். சந்தோஷம் என்பது தான் இந்த பிலிப்பியர் நிருபத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சந்தோஷத்தை குறித்து தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இட் இஸ் அன் எபிசல் ஆஃப் ஜாய் என்று அழைக்கப்படுகிறது. The letter, according to Saint Paul to the Philippi, is known as the letter epistle of joy. சந்தோஷத்தினுடைய நிருபமாக இருக்கிறது. இங்கே தான் வாசிக்கிறோம், சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லி சந்தோஷமாக இருங்க சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஐ டூ ரிஜாய்ஸ், யூ ஆல்சோ டூ ரிஜாய்ஸ். ஐ டூ ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட், யூ டூ ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட். அதுதான் இந்த அதிகாரத்தில் உணர்த்துகிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதலாக நாம் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, தட் இஸ் தி மார்க் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு அடையாளம் சுவிசேஷப்படி வாழ்கிறதாங்க. இந்த வேத பகுதிக்கு அப்படி தான் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில், பிலிப்பியருக்கு நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 3 முதல் 11 வசனங்கள் they speak about the மார்க்ஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதல் அடையாளம் தான் சுவிசேஷத்தின்படி நாம் வாழ்தல், சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக இருத்தல். நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நாள் முதற்கொண்டு நாள் வரையில் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாக இருந்து அதன்படி நடக்கிறீர்கள். ஆகவே நான் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்திலே உங்களுக்காக சந்தோஷமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஐ ப்ரே ஃபார் யூ with joy. I am happy to pray for you. I am enjoying happiness to pray for you சொல்கிறார் பாருங்க. அதனால் சந்தோஷம் அவருக்கு இருக்கிறது. மக்களுக்கு என்ன இருக்கிறது? சுவிசேஷத்தினுடைய அடையாளம் இருக்கிறது. அவளுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி அவர் வாழ்கிறார்கள். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்காக என்ன பண்ணுறாரு? இந்த மக்கள் என்றென்றும் சுவிசேஷத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு என்றைக்கு நாம் வாழத் தொடங்கினோமோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நாம் அதற்கு உடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வரும் நாட்களிலே அதன்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்கள் உணர்த்துகிறது பாருங்கள். ஆகவே நான் உங்களுக்காக சந்தோஷமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இது நாள் வரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர் இருக்கிறபடினால் என்ன சொல்கிறாரு? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரனாய் பவுல் இருந்தார். இன்றைக்கு நமக்குடைய வாழ்க்கையில் கூட நாம் இருக்கிற சபைகளில், இருக்கிற ஐக்கியங்களில், ஃபெலோஷிப்பில், டேபர்நாக்கிள்லாம் சொல்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் போதகர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்திற்கு நடக்க வேண்டும் என்பதற்காக, சுவிசேஷத்தினால நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதுதான் அந்த போதகருடைய வேலை. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அதில் உடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள். ஆகவே நல்லது தீர்மானம் எடுப்போம், நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி நாம் நடப்போம், வாழ்வோம். நமக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போதகர்கள் சந்தோஷத்தை ஏறெடுக்கும்படியாக நாம் அப்படியே நடப்போம். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் இந்த உள்ளத்தோடு நாங்கள் போய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளம் என்பதே சந்தோஷத்தோடு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அதன்படி நடக்கிற வாழ்க்கை தான் என்பதை நாங்கள் ஆண்டவரை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் எங்களின் சுவிசேஷத்தை காணும்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.